அப்ப இரட்டை குடிமுறையை கொடுக்குற மாதிரி இந்த சமூகத்துக்கு 2 சட்டங்களை அமல்படுத்துங்க. இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் போடுங்க. எல்லாருக்கும் ஒரு சட்டங்கிறது ஏமாத்துற வேலையா இல்லையா? BMW கார்ல நான் போயிட்டு நானும் 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன், ஒரு டிவிஎஸ் 50ல தள்ளிட்டு கீரை காய்கறி விற்கிறேன், அவனும் 150 ரூபா டீசல் போடுறான். எங்க நீங்க 2 பேரும் எப்படி நீங்க ஒண்ணாக்குவீங்க? என்னைக்கு இந்த சமூகம் சமநிலைப்படும்? நடக்கிற காரியமா ஆகும்? அது படிச்சவன் தப்பு பண்ணா அவனுக்கு 2 பக்கம் தண்டனை கொடு. படிக்காதவன் ஒரு பாமரன் இந்த சமூகத்துல என்னன்னு தெரியாம வாழ்க்கைக்கே போராடுற அந்த மனிதன் ஒரு சின்ன பண்ணை திருடி விட்டான், அவனுக்கு 3 வருஷம் தண்டனை. பணக்காரன் திருடினா அவனுக்கு 3 வருஷம் தண்டனை தானே. அது எப்படி நியாயமா இருக்கும்? என்ன வழி நடத்துற தலைவன் சரியா இருந்தா தானே நான் சரியா இருக்க முடியும். அப்ப மனுநீதி எல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? மனுநீதி சோழன் அந்த கன்றை கொண்டுட்டான உடனே அவன் பையனை தேர்ல போட்டு கொடுத்தான்னு சொல்றான். இன்னைக்கு என்ன நடக்குது? எனக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதி இருக்கா இல்லையா? எங்க சமநீதி இருக்கு? அவன் சார்ந்த கட்சியவோ அவன் சார்ந்த அரசியலுக்கோ அவன் டிஃபெண்ட் பண்றான். யாரு செய்யலன்னு கேட்கறான். உடனே தம்பி நீ செய்யறது சரியில்லை, நீ மட்டும் செய்யறது சரியா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. தவிர நான் செஞ்சது சரிதாங்கிறதுக்கு அவன் நியாயத்தை கற்பிக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்ன கன்வின்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். அதை ஏற்ப மாற்றவே மாட்டேங்கிறான். நீ யோக்கியனான்னு கேட்கறான் பதிலுக்கு. அப்ப இந்த உலகத்துல யார் யோக்கியன்னு யாரு கேட்க முடியும்? அர்ச்சந்திரன் மட்டும் தான் கேட்க முடியும். உன்னை கேள்வி கேட்க உனக்கு என்ன அறிமுகம் இருக்குங்கிறான். எதிர்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரன் கேட்கறான், உனக்கு என்ன யோகியதை இருக்கு என்ன கேட்கறதுக்கு? இவன் அவனை பார்த்து உனக்கு என்ன யோகியதை இருக்கு என்ன கேட்க? உனக்கு அருகதையே கிடையாது இதை பத்தி பேசுறதுங்கிறான். அப்போ ஒரு யோக்கியனை தான் கொண்டாந்து விடணும். இந்த உலகத்துல யார் யோக்கியம்? எல்லாரும் அயோக்கியனா தான் இருக்கான். ஏதோ ஒரு விதத்தில் அயோக்கியனா இருக்கான். சரி, அர்ச்சந்திரனை கூட்டிட்டு சரி இந்த கேள்வி கேளுங்க சார், இவன் இப்படி சொல்றான், நீ யோக்கியனான்னு கேளுன்னா அடுத்த கேள்வி அவன்கிட்ட என்ன கேட்கறான்? நீ அர்ச்சந்திரனான்னு கேட்கறான். நான் தாண்டா அர்ச்சந்திரன், என்ன ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்கிறான். இந்த சமூகத்தை எப்படி மேல எடுத்து கொண்டு போவீங்க நீங்க?